இப்போ நம்ம ஒரு டீம் இன்டர்வியூ பார்க்க போறோம். யார் இந்த டீம் அப்படின்னா, கூட்டத்தில் ஒருத்தன். இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் இவங்களா நம்மளுக்காக பிரத்யேகமா சில தகவல்களை பகிர்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு ஒரு கதை சொல்லும்போது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி, பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாரா ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யாராவது எதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள், டான்ஸ் ஆடுவாள். ஸோ அவங்க ஒரு ஸ்டாராக இருப்பாள். நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம். யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது, என்ன படிக்கிறேன்னுலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா இவனும் நடுவில் இருப்பான். எங்கள் ஏரியாலே வந்து அபியோட தம்பின்னு தான் எனக்கு பேர். ஸ்கூல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டே எல்கேஜி இன்டர்வியூ போகும்போது காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் எனக்கு டேர்ன் வந்தது லைனில் நின்று. நான் இன்டர்வியூ உள்ளே போய் தூங்கிட்டேன். பிரின்சிபல் வந்து சீட் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநயாவோட தம்பின்னு தான் எனக்கு சீட்டே தந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் முடித்து வேறு ஸ்கூல் போகிற வரைக்கும் அபீஸ் பிரதராக தான் எனக்கு ஐடென்டிட்டியே இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் அப்போல்லாம் தோணும், நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாத விட கண்டிப்பாக உங்களோட லைஃபாக தான் இருக்கும். இது ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான மெசேஜ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் இருக்குது எண்டிங்கில். ஸோ முதுகில் தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் படம் ஃபீல் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது நான் நிறைய படங்கள் அப்போது ஒத்துக்கல. I was going through a lot of personal issues. ஸோ சரி, சினிமா பண்ணணுமா வேண்டாமா, இனிமே வேறு ஏதாவது யோசிப்போமேன்னு அப்போது அந்த நிலைமையில இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியாது. பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு ஒரு சச்ச நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடச்சிருச்சு when I first came to shoot, because it made me love my work again. So thank you. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி associated with Dream Warrior, because இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய content wise quality films நிறைய பண்றாங்க. So I hope we join your list of hit films. And the technical team, எங்க கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாரு. நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துருப்பாரு. அண்ட் தி எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இன் த சாங். ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, மாண்டாஜஸ் எல்லாமே. அண்ட் நிவாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு தெகடியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து இந்த படத்தில் அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு. ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்பில் we have to go aheadன்னு தான் பார்ப்போம். ஸோ டு see a character like that being represented so sweetly, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ளே கடத்தணும், ஒரு கண்ணீர் வர வைக்கணும், இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும், இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே கடத்தணும். சினிமா பற்றி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும். ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை, உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும். படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு. அது கூர்மையாக இருந்தால் ஒரு சமூகம் விழிப்புணர்வு உள்ள சமூகமாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஒரு பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்துச்சு. பத்திரிகைக்குள்ளே இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. புது இயக்குனர்கள், அறிமுக இயக்குனர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகரானார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் நம்பி போய் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட சொல்லலானே, நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னே அப்படின்னா போதும், சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் கடைசியாக அவர் படத்துக்குள்ளே வந்து நிற்பார்.
இந்த இதில் வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோளில் போட்டு ஒரு விஷயம் கை போட்டு சொன்னார் ஒரு விஷயத்த, நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தன்னால் தான் அக்ரிமெண்ட்டு, இவ்வளோ நாள் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, நீ இதை பற்றி மறந்துடு, டென்ஷனாலாம் படம் எடுக்காத, நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன். எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டே எக்ஸஸ் ஆச்சு. ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாற்றினார். ஸோ சொன்ன தேதியை தாண்டி வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு.